இந்த 1689 அந்த எர்த்துக்கு வைக்கையும் தாங்கி நிற்குதுன்னா அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருந்துருப்பாங்க. பாருங்களேன், அப்படியே ஏதோ கையில் செதுக்கின மாதிரியே இருக்குது பாருங்கள். ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஏரவான் அர்மேனியாவில் தாங்க இருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ஏரவான்லேருந்து கார்னி டெம்பிள்னு ஒன்று இருக்குதுங்க. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்ரு. அது ஒரு க்ரீக் ரோமன் ஸ்டைலில் கட்டின டெம்பிளுங்க. ப்ரீ கிறிஸ்டின் பீரியடுக்கு முன்னாடி. அர்மேனியா தான் கிறிஸ்டின் கண்ட்ரின்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஃபஸ்ட் எபிசோடெலாம் பார்த்துருந்தீங்கன்னா. இப்போ காலையில் 8:30 மணி ஆகுதுங்க. நாமளும் இன்னொரு சப்ஸ்கிரைபர், அப்புறம் நம்ம அன்றைக்கி ஒரு டாக்டர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க நம்ம 3 பேர், அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் தான் வராங்க. அவங்களோட தான் போக போகிறோம் இன்றைக்கி. நான் என்னோடய ஹாஸ்டலில் இன்றைக்கி நைட்டு நான் வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணேன். பட் அவங்க எதுவுமே எந்திரிக்கலைங்க. அதனால் நான் வந்து ஒரு டிஷ்யூவில் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நான் இன்னொரு நாள் நைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாரும் வரல, நான் கிளம்பிட்டேன், நான் சாயந்தரம் வந்து பே பண்ணுறேன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம இப்போ போய் பஸ் எடுத்துகிட்டு ஏருபானி மாலுன்னு ஒன்று ஸ்டாப் இருக்குங்க. அங்கே போனோம்னா அந்த டாக்டரும் அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருப்பாங்க. நம்ம அவங்களோட ஏறி அந்த கார்னி டெம்பிள் போயிட்டு வரலாம். இது ஒரு டே ட்ரிப் மாதிரி தாங்க. இப்போ காலைல ஒரு 9:30 மணிக்காட்ட அங்கே போனோம்னா, இல்லை 9:30 மணிக்கு இங்கே கிளம்புனோம்னா அங்கே ஒரு 10:30 மணிக்காட்ட போவோம். அங்கே ஒரு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு திரும்ப மத்தியானம் இங்கே ஏரவான்கே ரிட்டர்ன் வரதாங்க நம்ம பிளான் இன்றைக்கி. நான் அந்த கார்னி டெம்பிள் அங்கே போயிட்டு அந்த கார்னி டெம்பிளை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம இப்போதைக்கு நம்ம போய் பஸ் ஏறலாங்க. ஸோ அப்போ தாங்க நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். நமக்கு வந்து பஸ் 22 இல்லை 97 போகுங்க. இந்த பில்டிங்லாம் பார்த்துருக்கீங்களா, அந்த கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், மோல்டோவா எல்லா பழைய சோவியத் யூனியனும் ஒரே மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏறுற எல்லா பஸ்ஸுலையுமே வந்து இந்த டிக்கெட் வாங்குறது வந்து வித்தியாசமாக இருக்குங்க. சில பஸ்ஸில் வந்து நீங்கள் ஏறும்போதே வந்து அங்கே டிரைவர்கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும். சில பஸ்ஸில் வந்து நீங்கள் இறங்கும்போது டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்குங்க. அதாவது எப்படி இருந்தாலும் ஒரே இதுதான், ஒரே ப்ராசஸ் தான். கண்டக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பஸ்ஸோட அழுக்கு. ஜன்னல் ஸோ நம்ம அந்த இடத்துக்கே வந்தாச்சுங்க. கரெக்டாக அப்படியே கூகுள் மேப், யாண்டெக்ஸ் மேப்பை பார்த்து வந்தாச்சு. இதுதான் அவங்களோட ஏரியா. ஒரு போலாமா? சரி, ஓகே ப்ரோ. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். நம்ம அன்றைக்கி பார்த்த டாக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட தாங்க போகிறோம். கார் வந்து அங்கே நிற்குது. நம்ம போகலாம். ஒரு குட்டி வேலை அது முடிச்சுட்டு நம்ம இந்த கார்னி டெம்பிள் கிளம்பலாங்க. ஸோ பாதி தூரம் வந்துட்டோங்க. இப்போ கேஸ் அடிக்கிறதுக்காக நின்றுருக்கோம். வந்து இங்கே கேஸ்லாம் ஓரளவுக்கு சீப்பு தாங்க. நம்ம ஊர் மாதிரியே தான், ஓரளவுக்கு சீப்பு. இது எவ்வளோன்னு நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சொல்லுங்க, உங்கள் பேர்? ஜெயக்குமார். ஆமாம். இப்போ எங்கே கார்னி டெம்பிள் அப்புறம்? ஆமாம் ப்ரோ. வாங்க போகலாம். ஆமாம். ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம கேஸ் அடிக்கும்போது கேஸை அங்கே விட்டுட்டு தூரமாக வந்து இங்கே உட்காந்துக்கணுமாமாங்க. கார் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எல்லா காருமே அப்படி தான். அதுக்கு கேஸ் நம்ம கார் அங்கே விட்டுட்டு இங்கே ஓரமாக வந்துடணும் அப்படிங்கிறாங்க. வாங்க போகலாம். இந்த கேம் இருக்குது பாங்க. சரி ப்ரோ, நீங்கள் அர்மேனியா வந்து எத்தனை நாள் ப்ரோ ஆகுது? 3 மாதம் ஆகுது ப்ரோ. 3. அர்மேனியாவில் எங்கெங்கெல்லாம் சுற்றி இருக்கீங்க? ஏர்வான் சிட்டி ஃபுல்லாகவே சுற்றிட்டோம் ப்ரோ. ஏரவான் மீதி வேறு அவுட்டர் சைடு எங்கே போயிருக்கீங்களா? அவுட்டர் சைட்லாம் இன்னும் போனதில்லை. ஒரு டைம் போயிருக்கோம். ஆனால் டூர் சுற்றி பார்க்க இந்த இடம் ஓகே தான் ப்ரோ. இப்போ வந்து புதுசாக வரணும்னா கிளைமேட்டு எல்லாமே ஓகே தாங்க. இப்போ அந்த கார்னி டெம்பிள் நீங்கள் போகிறது தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு? சரி, அப்போ வாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றாவே போய் சுற்றி பார்க்கலாம். ஜாலியாக இருக்கும். ஆமாம். இங்கேருந்து இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் போயிடலாமா? பக்கம் தான் அது. கேஸ் ஸ்டேஷனு. கேஸ் பிடிச்சிட்டு போயிடலாம். ஆமாம்.
ஸோ அங்கே போகிற வழியில் ஒரு கடையில் நின்றுருக்கோம், போய் தண்ணி வாங்கிட்டு ஏன்னா பக்கம் தாங்க அந்த கார்னி டெம்பிள் தான் அந்த சைடு எங்கேயோ தான் இருக்கும். நம்ம தண்ணி வாங்கிட்டு அப்படியே போகலாம். கடையில் வந்து சாக்லேட் இருக்குது, அப்புறம் கடலை பருப்பிலாம் வைக்கிறாங்க பாங்க. நம்ம நேற்று அங்கே வாங்கினோம். கடலை பருப்பி ஹல்வா இருக்குது. ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது அப்படியே கிளம்பலாம். வேற இல்லைங்க, தண்ணி ஒரு கொக்கோ கோலா, அவ்வளோதான். அப்பா ஸோ நம்ம இப்போ இந்த கார்னி ரீஜனுக்கு தாங்க வந்திருக்கோம். ஏரவான் விட்டு பக்கத்து ரீஜனு. இங்கே வந்து ஃபுல்லாக அந்த டூரிஸ்ட்டுக்காக வச்சுருக்காங்க பாருங்களேன், அந்த ட்ராக் ரேஸு மாதிரிங்க. அங்கே போகுது பூரா இருப்பாருங்க. இடம் ஆனால் வேறு லெவல் இருக்குங்க. வர ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான், மலை ஏரியா தான், செமையாக இருக்குது. ஸோ நம்ம போகலாம். அப்படியே பொறுமையாக நாங்கள் போயிட்டுருக்கோம். கார்னி ஏரியாவில் இருக்கிறதுனால தான் அது பேர் கார்னி டெம்பிள். ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டுமா? எடுத்துட்டு ப்ரோ. அது நம்ம ஊரில் ரோட்டில் இந்த ஹைவே சைடில் அப்படியே மாடு போட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கோம்பாங்க, அந்த மாதிரி அங்கேயே இருக்குது. ஸோ அந்த கார்னி டெம்பிள்க்கே வந்தாச்சுங்க. பார்க்கிங்க்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 200 திராமு. உள்ள என்ட்ரன்ஸ்க்கு எவ்வளோ கேட்பாங்க தெரில, போய் பார்த்துக்கலாம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. எக்கச்சக்கமாக டூரிஸ்ட் இருக்காங்க. காலையில் சீக்கிரமாக வந்துருந்தோம்னா டூரிஸ்ட் இருந்திருக்க மாட்டாங்க. எனக்கு எப்படி ப்ரோ போகும்போது கட்டுற மாதிரியா பார்க்கிங்கு? போகும்போது. ஸோ ஒரு ஆளுக்கு 1500 இதுங்க. 1500 திராம் என்ட்ரன்ஸு. ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் மியூசியம் ப்ரிசர்வேஷன் ஆஃப் கார்னி. நம்ம இப்போ போகிற கார்னி டெம்பிள் வந்து 1வது செஞ்சுரியில் கிங் திரிடாட்ஸ் ஆட்சியில் இருக்கும்போது கட்டினதாக சொல்கிறாங்க. அவர் வந்து இது சூரிய கடவுள் மிகிற்காக கட்டியிருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஜொராஸ்ட்ரியனிசம் ரிலீஜன் தாங்க மெஜாரிட்டியாக இருந்தது. இந்த கோவில் மொத்தம் 8.6 ஏக்கரு. அதுக்கப்புறம் அந்த கோவிலில் 24 தூண்கள் இருக்குது. அர்மேனியாலேயே இருக்க ஒரே கிரீக்கோ ரொமேனியன் ஆர்கிடெக்சரில் கட்டின கோவில் இது தாங்க. சில பேர் வந்து இது கோவில் இல்லை, இது ஒரு கல்லறைன்னு கூட சொல்கிறாங்க. வாங்க நம்ம இப்போ போய் இந்த கார்னி டெம்பிளை பார்க்கலாம். அங்கே இருக்க பாருங்கள் துளியூண்டு. நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஏதோ அத்தாச்சோடு இருந்தது, அந்த கிரீக் ஏத்தன்ஸில் இருந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கே வந்து பார்த்தா ஏதோ துளியூண்டு இருக்குது. அதுக்கு பக்கத்தால் இருக்க கிராமம்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. தெரிஞ்சு அதுதான் அந்த சிம்பனி ஆஃப் ஸ்டோன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதாக தான் இருக்கும் அந்த சிம்பனி ஆஃப் ஸ்டோன்ஸ். நம்ம பார்த்தோமே, பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது கேமராவில் ஜூம் பண்ணால். அதாங்க அந்த சிம்பனி ஆஃப் ஸ்டோன்ஸ்ன்னு இருக்கும். அந்த பாறை எல்லாமே வந்து ஒரு அழகாக அதே ஆட்டோமேட்டிக்காக செதுக்கி வச்சுற மாதிரி இருக்குங்க. செம்ம அழகுங்க இங்கே வந்து பார்க்குறது. சார் நம்ம உள்ளே போகலாம். பட்டியெல்லாம் பாருங்க பெருசு பெருசாக வச்சுருக்குறாங்க. அவ்வளோதானா? அவ்வளோதாங்க. உள்ளே வந்தால் இதுதான். இதுக்குள்ளே போகலாம்ல.
மேலே வந்து அந்த சூரிய ஒளி தெரியறதுக்காக, முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, இது சூரிய கடவுள்லாம் அவங்களோட நம்பிக்கை, அதுக்காக. ஸோ இதாங்க மொத்தம் எதுவும் உள்ள அப்படியே வெளில கிளம்பலாம். மேலே எல்லாமே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதை தாக்கி பிடிக்கிற இதெல்லாம் பாருங்களேன், அந்த தூணெல்லாம் செம ஸ்ட்ராங்காக கட்டி வச்சுருக்காங்க. இந்த 1689 அந்த எர்த்துக்கு வைக்கையும் தாங்கி நிற்குதுன்னா அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டியிருந்துருப்பாங்க. ஏன்னா பாதி டேமேஜ் ஆயிடுச்சு, பட் ஆனால் எர்த்து வேக்கில் ஃபுல்லாலாம் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் அப்படியே பத்திரமா வச்சுருக்காங்க பாருங்களேன். பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ இங்கே தான் பார்க்குறேங்க, அந்த என்ட்ரன்ஸ்லலாம் அர்மேனியன் மொழியா இல்லை இது க்ரீக்கா இல்லை லாட்டினான்னு தெரில. இது அர்மேனியன் மாதிரி தான் இருக்குது. ஃபோட்டோ ஷூட் நடக்கிற டைம் இப்போ. அப்புறம் இங்கே பாருங்களேன், இன்னும் பர்ஷியன் அரபிக் மொழியில் கூட எழுதியிருக்காங்க இங்கெல்லாம். இங்கே அப்புறம் இங்கே கொஞ்சம் ஒரு மொழியில் இருக்குது, இதெல்லாம் அரபிக் மொழி மாதிரி இருக்குது. ஸோ இதாங்க இதுக்குள்ளே ஒரு கைடு அழகாக அந்த ஃப்ளூட் மியூசிக் வாசிச்சுட்ருக்காரு. நம்ம வந்துட்டோம். ஸோ வாங்க நம்ம அடுத்தது போய் அப்படியே மிச்சம் இருக்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்தது கொஞ்சம் பார்க்க வேண்டியது அங்கே கொஞ்சம் இருக்குது, நம்ம அதை போய் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பையமே செய்ய பாருங்களேன்,
இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த கச்கார்ஸ். நம்ம கச்கார்ஸ் நம்ம நிறையாவே பார்த்துருப்போம் அர்மேனியாவில். அங்கே கீழே உங்களுக்கு வாட்டர் ஃபால்லாம் போகுது. சத்தம் கேட்குது அங்கேயே எப்போது பாருங்க, நல்லா சத்தம் கேட்குது. அப்புறம் இங்கே பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குங்க, போய் இது என்னென்னு பார்த்துட்டு போகலாம். இங்கே பெருசாக எதுவும் இல்லை போல், வெறும் இது தாங்க மொத்தமாக சுற்றி இருக்குது. அப்புறம் இதுவுமே வந்து ஏதோ ஒன்று இருந்திருக்கு போலங்க, இது வந்து ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துருச்சு, அதனால் இப்போ எதுவும் காணுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடிஞ்சு போனது, நம்ம அங்கே முன்னாடி ஒன்று படித்தோம் பார்த்தீங்களா, அந்த டெம்பிள் ஒன்று லைட்டாக இடிஞ்சிருக்கும்னு, அந்த எர்த்குவேக்கில், அது இதாக தாங்க இருக்கும். அவங்க முன்னாடி ஒன்று படிச்சுட்டு வந்தோம் பாருங்கள், அந்த தாம் ஸ்டோனை ஏதோ ஒன்று இடிஞ்சு விழுந்துருக்கும் அப்படின்னு. அதாங்க நம்ம அந்த டெம்பிளில் தான் சுற்றிட்டு இருக்கோம். சார் நம்ம போகலாம், அவ்வளோதான். டெம்பிள் ஃபுல்லாகவே சுற்றி முடிச்சாச்சு. இன்னும் அடுத்தது வெளியில் இருந்தது எல்லாமே பார்த்தாச்சு. இந்த டெம்பிள் பற்றி ஹிஸ்ட்ரியும் நமக்கு சொல்லியாச்சு. நீங்கள் ஏரவான்லேருந்து இங்கே பஸ்ஸில் கூட வரலாம், இல்லை டாக்ஸி கூட எடுக்கலாம். டாக்ஸியும் விலை கம்மியாக தாங்க இருந்தது. நாங்கள் பார்க்கும்போது 4000 திராம் தான் இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம். அதில் டாக்ஸி போட்டிருந்தோம்னா தலைக்கு 1000 திராம். 1000னா கிட்டத்தட்ட ஒரு 200 250 ரூபா தாங்க வந்திருக்கும், ஒன் வே சொல்கிறது. வந்துட்டு போகிறக்கு அப்புறம் இங்கே என்ட்ரன்ஸ் ஒரு 1500. டோட்டலாக உங்களுக்கு ஒரு 4000 திராம்குள்ளே முடிக்கலாம் எல்லாமே. இங்கே நீங்கள் ஏரவான்லேருந்து இங்கே வந்துட்டு போகிறக்கு இது மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க, நாங்கள் அப்படியே இப்போ வெளியில் கிளம்புறோம். போகிற வழியில் வேறு ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருந்ததுன்னா அதை அப்படியே சைடு கேப்பில் நம்ம பார்த்துட்டு போகலாம். பட் இந்த சைடு எங்களுக்கு தெரிஞ்ச இது ஒன்று, அந்த சிம்பனி ஆஃப் கேவ்ஸு உங்களுக்கு அங்கே காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த இது கூட இருக்குது. பட் நாங்கள் அங்கே போவோமான்னு எங்களுக்கு தெரில. பட் நம்ம இதுதான் முக்கியமாக பார்க்க வந்தது, பார்த்தாச்சு. நம்ம கிளம்பலாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்கவேஷனில் கண்டுபிடிச்சதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டில் ஸ்பெஷல் ஷாட் வேணும்னா 5000 திராம் ஆமாங்க. அந்த 5000 திராமுக்கு நாமளே சொந்தமாக இருக்க ட்ரோனே வாங்கிட்டு வந்துடலாம் போல். ரொம்ப எக்ஸைட்டாக வரணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து அந்த சிம்பனி ஆஃப் ஸ்டோன்ஸுங்க, நாங்கள் அங்கே மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதாங்க பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இதை வந்து கார்னி கோர்ஜுன்னு கூட சொல்கிறாங்க, GORG. இதுக்கும் என்ட்ரன்ஸா, இதுக்கு வந்து 300 திராமுங்க என்ட்ரன்ஸு. அப்புறம் இதுக்கு என்ட்ரன்ஸ் போட்டிருக்கானுங்க. ஸோ தாங்க டிக்கெட் வாங்கியாச்சு, வாங்க நம்ம போகலாம். 300 திராம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டால், 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் வந்து மவுண்ட் ஆரான்னு ஒன்று இருக்குங்க, எரிமலையோட இது. அதிலிருந்து செதறின கல் தான், அதுதான் இதோட இப்படி இந்த சிம்பனி ஆஃப் ஸ்டோன்ஸ் மாதிரி அந்த கார்னி கோர்ஜ் இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏதோ இதெல்லாம் அந்த எரிமலையிலேருந்து செதறின அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, லாவா, அதுலேருந்து உருகி இதாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தாங்க அப்படியே அந்த ஹெக்ஸாகனோல் சிலிண்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச 300க்கு வறுத்து தாங்க. எல்லாமே அந்த எரிமலையிலேருந்து செதறின அந்த லாவானால் செஞ்சது அப்படிங்கிறாங்க. பட் எது உண்மைன்னு நமக்கு தெரில. ஸோ இங்கேயே போட்டிருக்கு, வார்னிங், இட் இஸ் டேஞ்சரஸ், த ஸ்டோன்ஸ் ஆர் ஃபாலிங். எங்கள் ஆல்ரெடி விழுந்திருக்கும் போல். பாருங்களேன், அப்படியே ஏதோ கையில் செதுக்கின மாதிரியே இருக்குது பாருங்கள்.
அப்படியே அந்த பில்லரா இதெல்லாம் பாருங்க. ப்ரோ இதெல்லாம் எப்படி செஞ்சுருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஆன்லைனில் படித்த வரைக்கும் எரிமலையிலேருந்து வந்தது அப்படிங்கிறாங்க. அதுதான் ப்ரோ, இது வந்து நேச்சுரலாக வந்து நம்ம செஞ்சுலாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. இது சீரியஸாக ஒர்த்துங்க 100%. அதை விட இது வேறு லெவலு. ஆமாம், இது நாங்கள் பிளானே இல்லை. இங்கேயே பாருங்களேன், லாவாவால் அப்படியே உருகி அந்த 40 மில்லியன் வருஷம்னு போட்டிருக்கிறாங்க இன்டர்நெட்டில். அதெல்லாம் பாருங்களேன், ஏன்னா பார்த்தா எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் யாராவது சொன்னால் நம்புவாங்க இயற்கையாக நடந்ததுன்னு? பார்த்தா கையில் அப்படியே செதுக்குன மாதிரி இருக்குது இது எல்லாமே. இன்னும் நம்ம பயக்க வேண்டியது இன்னும் கொஞ்சம் இருக்குது. ப்ரோ அது குடிக்கிற தண்ணியா? எல்லா தண்ணியும் குடிக்கிற தண்ணி தான். சாங்க நம்ம அது வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அவர் தனியாக உட்காந்துருப்பார். வாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் அது வரைக்கும் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் வரலாம். அது எல்லா சைடுமேங்க. ஏதோ ஒரு இதில் பார்க்குற மாதிரி டிஸ்கவரி சேனலில் தான் பா. அது எங்கேயே பாருங்களேன், கல்லெல்லாம் அடிக்க வச்சுட்டு போகிறாங்க. நம்ம இது கடைசி அந்த மெர்சுக்குவா அந்த ஐன்பைத் ஹடுவும் நம்ம மொரோக்கோ போயிருந்தோமே, அங்கே இது மதானம் பண்ணிட்டு இருந்தானுங்க எல்லோரும். கல்லை அடுக்கி வச்சுட்டு போகிறது. இந்த கல்லுலலாம் இந்த பழைய படத்தில் வர மாதிரி இது கிரானைட் கல்லுன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு போய் வெளியில் ஒரு சின்ன கல் விற்றா கூட நல்ல காசு வாக்கலாம். என்ன ப்ரோ, நீங்களும் அடி கேட்குறீங்களா? கட்டுங்க, ஒரு 4 கல் எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டுங்க. அடுத்த நாளைக்கே காத்தடிச்சா எல்லாம் கீழே விழுந்துடும். எல்லா பக்கமும் கல் கீழே விழுவுன்னு போட்டிருக்கானுங்க. ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கா பாருங்களேன், சீரியஸா ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் அங்கே பார்த்தது எல்லாமே பெருசு இல்லைங்க. இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் முக்கியமான இதே. நம்ம அங்கே பார்த்ததெல்லாம் ஒரு சாம்பிள் தான். ஸோ இந்த இதில் யாரையோ புதைச்சிருப்பாங்க போல். இந்த ஜார்ஜ் த சோல் ஆஃப் கிம் பாக்ஷி, ரைட்டர் அண்ட் பிளே ரைட், ஃப்ரெண்ட் ஆஃப் ஆர்மேனியன் நேஷன் ஹாவஸ் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. இந்த கல்லில் அவரை புதைச்சிருக்காங்களா என்னன்னு தெரிலங்க, பட் அங்கே இருக்குது. அப்புறம் அங்கே வந்து குடிக்கிற தண்ணி ஒன்று இருக்குது, நம்ம போய் அதை குடிக்கலாம். அவங்க கிளைம்பிங் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். ப்ரோ தேன் மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ, குடிச்சு பாருங்க. மலையிலேருந்து வருது.
மூலிகை தண்ணி இது. நல்லா தான் இருக்குது. அந்த புல்புலாக்குன்னு அங்கே ஃபவுண்டைன் இருக்குல்ல, அதை விட இது டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. மலையிலேருந்து வருது. ஆமாம், ஜில் ஜில்னு அப்படியே. இன்னும் அங்கே செல்லாம் பாங்க, இந்த ஹோல் மலையே அப்படி தாங்க இருக்கு. மொத்த மலையும் இதே மாதிரி தான். ஸோ நம்ம பார்த்துட்டு வந்த கார்னி டெம்பிள் பாருங்கள் அங்கே இருக்குது. நாம் இப்போ இங்கே இருக்கோம். அந்த காலத்தில் மேபி இங்கேருந்து நடந்து போகிறக்கே வழி இருந்திருக்கும். இங்கேருந்து அப்படியே அங்கே கொஞ்சமாக மேலே ஏறி போயிட்டு அங்கேருந்து இன்னொரு சைடு அப்படி போகலாம். கண்டிப்பாக வழி இருந்திருக்கும் அந்த டைமு. அதெல்லாம் எதுக்கு ப்ரோ, அதுக்கு தனியாக ஒரு 100-200 திராம் வாங்குவாங்க. என்ன 1/2 கிலோமீட்டர் கூட நடந்திருக்க மாட்டோம். அதுக்கு எதுக்கு அந்த வண்டி? அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கெலாம் தண்ணி இருக்குது. அதுவும் இது பார்த்திங்கன்னா பாறைக்குள்ளேருந்தே பைப்பு போட்டிருக்காங்க. உண்மையாலாம் வரல, பைப்பு ஆல்ரெடி போட்டு செட்டிங் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதிசயம் ஆனால் உண்மை. எல்லாம் காசு கூட போட்டு போகிறாங்க. ட்ரெடிஷனுக்கு நாமளும் போட வேண்டியதான். இவனை நான் அங்கேயே பார்த்தேன், மீசை பாருங்களேன். என்ன வேண்டுறீங்க? வேண்டதை சொல்லக்கூடாது. 50 திராம். அவ்வளோதான், போட்டாச்சு. 100 திராம். ஸோ வாங்க நம்ம அப்படியே திரும்ப கிளம்பலாம். அங்கே டாக்டரு நமக்காக தனியாக உட்காந்துருப்பார் காரில். அவரை விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். ஒரு கார் பார்க்கிங் கிடைக்கலங்க. நீங்களாம் வந்து ஒர்க் பண்ண நம்ம ஊராக ஒரு காடன் போய் அங்கே பொண்ணுங்க கூட தான் பார்த்துனா இதை தொட்டு பார்க்கறதுக்கு இங்கே ஒன்று தாங்க இருக்கு. மேலேருந்து கீழே கல் விழுந்தா என்ன ஆகுறது? இப்படி தான் விழுவோம். ஆமாம். செஞ்சிருந்தா கூட எவ்வளோ செஞ்சிருக்க முடியாதுப்பா. ஆமாம், ஏற்கா அந்த ஒரே பாரு இவ்வளோ ஹைட் இருக்குன்னா சாத்தியம் தான். ஆமாம், அது வடிஞ்சு அப்படியே நின்றுருக்கும். கிளைமேட் நல்லா இருக்கு நமக்கு. ஸோ நம்ம போகலாம். எவ்வளோ பெரிய கல்லெல்லாம் இருக்குன்னா நம்ம எப்படி செட் பண்ணியிருப்போம். ஒரு கல் இப்படி, ஒரு கல் அப்படி. ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாங்க. இந்த இடத்த விட்டு கடைசி வரைக்கும் போய் பார்த்தாச்சு. இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். ஆமாம், கல் இப்படி தாங்க இருக்கும். நாங்கள் யாராவது வீட்டுக்கு வேணா எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த இது பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது அப்படியே வெளில போயிட்டு அடுத்தது வேறு எங்கே போகிறோன்னு நமக்கு இன்னும் ஒரு ஐடியா இல்லை. மீதி வேறு ஏதாச்சும் பக்கத்தால் ஏதாவது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருந்தால் நம்ம அடுத்தது அங்கே கூட போகலாங்க. அர்மேனியாவில் ஒயின் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நீங்கள் எங்கே வேணாலும் ஒயின் வாங்கி குடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம
அடுத்தது வந்து லேக் சவான் தாங்க போகிறோம். லேக் சவான் பக்கத்தில் ஒரு மானஸ்டே இருக்குது. அந்த இதுவும் பார்த்துட்டு லேக் சவானும் நம்ம பார்த்துட்டு வரலாம். நம்ம நேற்று தில்லிச்சான்லேருந்து வர வழியில் அந்த லேக் சவான் தாங்க க்ராஸ் பண்ணி வந்திருப்போம். பட் நம்ம அங்கே நிற்காமல் வந்துட்டோம். பட் நம்ம இன்றைக்கி அங்கே போகலாம் வாங்க.